You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். தொடர்ந்து வேத வசனங்களை ஆராயவும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். போன பகுதியில் நான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை 4 ஊழியக்காரர்களும் நம் மத்தியில 2 பகுதிகளையும் பேசினார்கள். முதலாவது 10 கன்னிகைகள், அடுத்தது 3 விதமான தாளந்து பெற்ற மனிதர்களை குறித்து அவர்களுக்கு உண்டான தீர்ப்பை குறித்தும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து 31ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரை மீண்டுமாய் ஆண்டவர் அவர் வரும்போது எப்படி தேசங்களை நியாய தீர்ப்பார் என்ன காரியத்தை குறித்து இந்த பகுதியில் 31ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரை அவர் பேசுகிறதை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். மீண்டுமாய் இந்த பகுதியில் முதலாவது ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். அவங்களோடு கூட என்ன பேச போகிறார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை கொண்டு ஆவியானவர் என்னை மறைத்து பேசுவராக. இந்த 24ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கான அடையாளங்கள் மற்ற காரியங்கள்லாம் நமக்கு தெளிவாக ஆண்டவர் எடுத்து உரைக்கிறார். 25ஆம் அதிகாரத்தை மத்தேயின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 1லிருந்து 13 வரை வாசித்து பார்த்தால் 10 கன்னிகைகளுடைய ஆயத்தமா இருக்க வேண்டும், ஆயத்தமா இல்லை என்றால் கைவிடப்பட்டால் எங்கே போவான் என்பது ஆண்டவர் எச்சரித்து நாம் ஆயத்தமா இருக்கும்படியாக ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 14லிருந்து 30 வரை வாசித்து பார்த்தால் தேவ பிள்ளைகளாக நமக்கு ஆண்டவர் தாளந்துகளை கொடுக்கிறார். இந்த பூமியில அவர் இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நமக்கு அவர் கொடுக்கிற தாளந்துகளை வைத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவர் நாமத்துக்காக ஆத்மா ஆதாயப்படுத்தணும், அவர் நாமத்துக்கென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். தாளந்தை ஒரு நாளும் புதைக்கவே கூடாது. தாளந்துகள் தருவது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு அது ஏதுவா இருக்கும். ஆனா அது தொடர்ச்சியாக 25ஆம் அதிகாரம் 31லிருந்து 46 வரை வாசித்து பார்த்தால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஊழியக்காரர் தொடங்கி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி நடக்கிறோம் அல்லவா, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படி நடக்கிறோம் அல்லவா, நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு வரப்போகிறதான நன்மையும் நமக்கு வரப்போற ஆக்னி தீர்ப்பை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த பூமியிலே நமக்கு ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அதுக்கு பேர் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அப்போ அந்த நியாய தீர்ப்புக்கு தேவனுக்கு முன்பாக நாம் போய் நிற்க பாத்திரவன்களாய் இருக்க வேண்டும் என்றான் இயேசுவே லூக்காவின் புத்தகம் 21:36 ஆண்டு சொல்லி இருக்கிறார். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீ தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாய் எனப்படுவதற்கு எப்போது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி என்றால் இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பு நாளிலே என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய வாய்மொழியாகவே சொன்னார். நியாய தீர்ப்பு நாளிலே நடக்கிற ஒரு சம்பவம் என்ன சொல்றார் பாருங்க. அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்தவான்களோடு கூட வரும் பொழுது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் விற்றிருப்பார். முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும், பூமியிலே மனுஷன் நம்மை நியாய தீர்ப்பு கொடுக்கிற, நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு தான் கொடுத்திருக்கிறார். வேறு யாருமே நியாய தீர்ப்பு செய்வது இல்லை. நியாய தீர்ப்புக்கு வேண்டுமா தூதர்களை கொண்டு ஆண்டவர் அவருக்கு கூட்டி சேர்க்கலாம். ஆனா நியாய தீர்ப்பு செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் தான் நீதியின் மால் கவசத்தை அணிந்தவர். அப்ப பிதாவாகிய தேவன் பூமியை நியாய தீர்க்கும்படியாய் அந்த அதிகாரத்தை கொடுத்தவர் தேவாதி தேவன், பிதாவாகிய தேவன். அந்த காரியத்தை முன்வைத்து நியாய தீர்ப்பு நாளிலே நடக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம எச்சரிக்கும்படியாய்
நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்மை உணர்த்த முடிய அந்த பகுதி இருக்கு. இயேசு வரும் அன்றையும் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை பொறிந்தவனராய் சகல பரிசுத்தவான்களோடு கூட வரும் பொழுது அவர் மகிமையில சிங்காசனம் மேல் வெற்றிருப்பார். அடுத்த வருஷம் சொல்லுது, அப்பொழுது அந்த தேவகுமாரன் வந்து உட்கார்ந்து இருக்கிற பொழுது அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் உயிர் தெழுவார்கள். எல்லாரும் உயிரோடு எல்லாம் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ள ஆடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறதை போல அவர்களை அவர் பிரித்து. அப்போ ஆண்டவர் உதாரணமாக சொல்லும் பொழுது மெய்ப்பனானவன் செய்கிற காரியம், ஒரு மந்தையை மேய்க்கிற மெய்ப்பன் அதுக்கு எல்லா புள்ளிடங்களையும் மேய்ப்பான், அமர்ந்த தண்ணீரை கொண்டு சேர்ப்பான், எல்லாத்தையும் தொழுவத்துக்கு கொண்டு வரும் பொழுது அதை ரெண்டா பிரிப்பான். செம்மறி ஆடுகளையும் வெள்ள ஆடுகளையும் பிரிப்பான். அது யாருடைய வேலை? மெய்ப்பனுடைய வேலை. அது போல அவர்கள் புரிந்து கொள்வதற்காக அந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்களுக்கு மெய்ப்பன்னா என்னன்னு தெரியும், ஆடுனா என்னன்னு தெரியும், அந்த மெய்ப்பன்னா யாருன்னு தெரியும், அந்த மெய்ப்பனுடைய கடமை என்னன்னு தெரியும். அப்போ அவங்க மெய்ப்பன் என்ன செய்யறான்? ஆடுகளை பிரிக்கிறான். அதை முன் உதாரணமாக வைத்து நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். சேர்க்கப்படுவதுனா மெய்ப்பனானவன், ஒரு மெய்ப்பன் செய்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறா பிரிக்கிறதை போல அவர்களை அவர் பிரித்து. யார் பிரிக்கிறது? அவர் பிரித்து. இயேசு நியாய தீர்ப்பு நாளிலே எப்படி ஒரு மெய்ப்ப வெள்ளாட்டையும் செம்மறி தனித்தனியா பிரிக்கிறதை போல அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட கடைசி நாட்களில் எல்லா ஜனங்களையும் ஒன்று சேர்த்து பிரிக்க போகிறார். எப்படி மெய்ப்பன் பிரிக்கிறது உதாரணமாக வச்சு சொல்றாரு, பிரிப்பாரு. எப்படி பிரிக்கிறாரா? அப்பொழுது செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்போ ஆண்டவர் செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்தில், தமது வலது பக்கத்தில், வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலே நிறுத்துவார். இது கடைசி நாட்களில் வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பு நாளிலே எல்லாரும் அவருக்கு முன்பாய் போய் நிற்கணும். அப்போது எப்படி ஒரு மெய்ப்பன் வெள்ளாட்டையும் செம்ம தனித்தனியா பிரிக்கிறதை போல அந்த நாளில குமாரனாகிய இயேசுவும் ரெண்டு தனித்தனியா பிரிப்பார். பிரிச்சுட்டு என்ன நடக்குது? அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, இப்போ வலது பக்கம் இடது பக்கம் செம்மறியாடு வெள்ளாடு இப்ப பிரிஞ்சு போச்சு. ஆனா வலது பக்கத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா சொல்றாரு பாருங்க, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அந்த நியாயத்திற்கு கொடுக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை. அப்போது ராஜா, ஆண்டவராகிய இயேசு ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, அப்ப இங்கதான் ராஜாவா வராரு. முதல் வந்தவர் ஆட்டுக்குட்டியானவர் வந்தாரு, ரட்சகராக வந்தாரு. இப்ப ராஜா வராரு. இந்த பூமி 1000 அரசாட்சி போற ராஜாவை தான் வராரு. இப்ப பார்த்து நிற்களை பார்த்து, வாருங்கள், எப்படி அழைக்கிறார் பாரு, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாரெல்லாம் அந்த வலது பக்கத்தில் இருக்கிறார்களோ அவங்களுக்கு இயேசு அழைப்பது எப்படின்னா, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. பாருங்க, யோசித்து பாருங்க, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம். அப்ப ஆயத்தம் என்பது ஆண்டவர் இப்போ நியாயத்திற்கு வந்துட்ட பிறகு ஆயத்தம் பண்ணல, உலகம் சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே ஆயத்தமாக்கப்பட்டது தான் பரலோக ராஜ்யம். தெளிவா சொல்லுது, ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை நீங்க என்ன பண்ணுங்க, சுதந்திரித்து கொள்ளுங்க. அப்ப உடனே கேக்குறாங்க, ஆயத்தமாக சொல்லுங்க, பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, தாகமாய் இருந்தேன் எனக்கு தாகத்தை கொடுத்தீங்க, தாகத்தை தீர்த்தீங்க, அணினாய் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீங்க. அப்போ அந்த வலது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவங்களுக்கு ஏன் உங்களுக்கு இந்த
கிருபைன்னு சொன்னா நான் பசியா இருந்தேன், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கள் என்பதை அந்த இடத்துல நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க? போஜனம் கொடுத்தீங்க. தாகமாயிருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்த என்னை என்ன பண்ணீங்க? சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்க. வியாதியாயிருந்த என்னை விசாரிக்க வந்தீங்க. காவலில் இருந்த என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனங்களில துல்லியமா சில காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. ரெண்டு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் இந்த வசனத்துல. ஒண்ணு, ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட அவர் வெளிப்படுகிறார். யார் இந்த பரிசுத்தவான்கள்? இங்க யார் நியாயம் தீர்க்கப்படுகிறது? இப்ப இந்த ஆயிரமான பரிசுத்தவான்கள் யார் அப்படின்னு சொன்னாக்கா, கன்னிமிக்க நேரத்துல மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். அவர் உலகத்துக்குள் வரும்போது அந்த நாட்களிலே கைவிடப்பட்ட கூட்டத்துல வைராக்கியமாய் வாழ்ந்து சில பேர் ரத்த சாட்சியா மரிச்சிருப்பாங்க. சில பேர் அவர் வெளிப்படும் நாட்களே அங்க நிற்பாங்க. அவர்களுக்கு ஏற்படுகிற காரியம், பர்டிகுலரா யூத ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படுகிற காரியம்தான் இந்த வெள்ள ஆட்டம், செம்மறி ஆட்டம் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இதை குறித்து இன்னும் ஆழமாக பாஸ்டர் என்ன பேச போறாங்கன்றதை நம்ம கவனிக்க போகிறோம். அடுத்தது நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். மத்தேயு 25:37 வசனம். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவர்களாக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவர்களாகவும் காவலில் இருந்தவர்களாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். இப்போ ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யோவான் 5:27 பார்த்தால், யோவான் 5:27 நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டது. என பிதாவானவர் சிங்காசனத்தில் இருப்பதாக சொன்னாலும், நம்ம ஜெபம் பண்ணும்போது சொல்றோம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள விஷயங்களை வைத்து சிங்காசனத்தில் இருப்பவரே பிதாவேன்னு சொல்றோம். இருந்தாலும் கடைசியில அதிகாரம் நியாய தீர்ப்பு, நன்மைக்கும் தீமைக்கும் பலன் கொடுக்கிற பொறுப்பு இயேசுசாமிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, பிதாவை வெளிப்படுத்தினவர் அவர் தான், ஆவியானவரை வெளிப்படுத்தினவர் அவர் தான், நியாயம் தீர்க்க போகிறவர் யாரு? இயேசு. ஏன் அப்படின்னு சொன்னா, மனிதனுக்கு அறிவுரை கொடுக்க மனிதன் வார்த்தை தான் அங்க தேவைப்படுது. அதனால்தான் அவர் தேவன் மனுஷனாய் வந்தார். மனிதனாய் வந்தது மட்டுமல்ல, இந்த மனிதனின் மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, இந்த மனிதனின் ஒழுங்குமுறைக்காக, நீதி வாழ்க்கைக்காக, மனிதனின் தடுமாற்றத்தை நீக்க, சரியான வழியில் நல்வழி நடக்க வழிகாட்டினவரும், தியாகம் பண்ணினவரும், அர்ப்பணித்தவரும், அடிப்பட்டவரும், வேதனை அடைந்தவரும், தன் ஜீவனையே கொடுத்தவரும் அவர். எல்லாத்தையும் இழந்து வந்தார. அப்ப மீண்டும் பிதாவாகிய தேவன் அவரே எடுத்துக்குவாரா? என்ன விளங்குதுன்னா, ஒருவர் ஒரு தியாகம் பண்ணினால் தியாகத்துக்கு பிறகு ஒரு மேன்மை இருக்கு. இயேசுவானவர் மனிதனாய் வந்து தன்னை தியாக பலியாய் ஒப்பு கொடுத்தார். அப்போ அதான் ஒரு முறை பேதுரு சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மற்றவங்களுக்கெல்லாம் சொல்றீங்க, உபதேசம் பண்றீங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்பதான் சொன்னாரு, பூமியிலையும் உங்களுக்கு பலர், பரலோகத்திலையும் உங்களுக்கு. அதாவது நான் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது நீங்களும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து இவர்களை ஆளுக்கு செய்யும் அப்படி சொல்றாரு. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் நாமத்துக்காக, ஆண்டவரின் நாமத்துக்காக உன்னை விட்டுட்டு, அதான் ஒன்றை இழந்தால் பல காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போதுதான் இயேசுவானவர் பரலோக சுகத்தை இழந்தார், பரலோக மேன்மையை இழந்தார். பிலிப்பியர் 2 குறிப்பிடப்பட்டதை போல சமமா இருக்கிறத விட்டுட்டாரு. 5-11 வரைக்கும் பார்க்க முடியும். பிலிப்பியர் 2:5 அதனால்தான் சொல்றார், இந்த கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு வேணும்ன்றார்.
அப்போ அவ்வளவு இழந்த பிறகு யாரும் ஒரு முக்கிய பொறுப்பை விட்டுட்டு கீழே வரவே மாட்டாங்க. கீழே இருக்கிறவங்க மேலதான் போக பார்ப்பாங்க. ஆனா இவர் மேன்மையை விட்டு கீழே வந்தார். அதனால்தான் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். அவர் நாமத்தை தந்தது மட்டுமல்ல, இப்ப நான் பார்க்கிற சம்பவம் உலகத்தின் முடிவு காரியம். ரட்சிப்பாயிடுச்சு, எல்லாம் முடிந்தது. இப்ப இந்த 3வது பகுதி அதிகாரம் சொன்னாங்களே, அந்த ஆளுகையில இவரு ராஜாவா இருக்கிறார். அப்போ ஆளுகை அந்த இடத்துல அந்த ஆளுகை நீதியா இருக்கும். இப்ப கிடைக்கிற ரட்சிப்பு, நீ பாவியா இருந்தா கூட, நீ கொலைகாரனா இருந்தா கூட, நீ மோசமானவனா இருந்தா கூட, இரக்கம், மன்னிப்பு எல்லாம் கிடைக்க போகுது. ஆனா இந்த நியாய தீர்ப்பை ஒட்டி சொல்லுகிற இந்த சம்பவம் வரும்போது லஞ்சம் கொடுத்தா கூட அந்த லஞ்சத்தெல்லாம் அவர் வாங்க மாட்டார். நீதினா நீதிதான். ராஜா, இந்த ராஜா யார்? அவரு நீதியின் செங்கோலை உடையவர். அவர் நீதியா தான் இருக்கும். அப்ப அங்க சொல்லும் போதுதான் சொல்றாரு ஆண்டவர், அந்த யோவான் சொன்ன 25:27 அவருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்ப இதை சொல்லும் போது 2 பகுதி அங்க சொல்லப்பட்டிருக்கு. மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பக்கூடியவங்க யாருன்னு சொல்லி அங்க ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு? நன்மை செய்தவன், தீமை செய்தவன். 29ஆம் வசனம். நன்மை செய்தவர்களுக்கு பலன், தீமை செய்தவர்களுக்கு பலன். நன்மை செய்தவர்களுக்கு ஜீவன், தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. இது யோவான் 5:29 சொல்லி இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் பிரித்து காட்டுகிற விஷயம் கூட, இந்த நியாய தீர்ப்புல பிரிச்சு காட்டுற விஷயம் நன்மை தீமை. இப்ப இந்த நன்மை செய்கிற வழியை சொல்லும் போதுதான் இங்க சொல்றாரு, வலது பக்கம் இருக்கிறவர்களை பார்த்து. இப்ப வலது பக்கம் செம்மறி ஆடு வெள்ளாடு அப்படின்னு சொல்லியிருக்க. ஏன் செம்மறி வெள்ளாடுனா, செம்மறி ஆடு அந்த மேய்ப்பன் சத்தத்தை கேட்டு அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு மேய்ப்பன் முன்ன போனா அது அவங்க பின்னாடியே போகும். எதுவுமே பக்கத்துல இருக்கிறத பார்க்க கீழே குனிஞ்சுக்கிட்டே போகும். எனக்கு உலகம் வேணாம், அந்த மேய்ப்பன் சத்தம் போதும்னு. வெள்ளாடு அப்படி இல்லை, இந்த வேலிய பாயும். மேய்ப்பன் முன்ன போனாலும் சரி, பின்னால மேய்ப்பன் இருந்தாலும் கோலும் தடியும் இருந்தா கூட உதவாங்க. அது திடீர்னு போய் பச்சையை பார்த்து இங்க பாயும், அப்புறம் இங்க பாகும், திடீர்னு குத்தும், சண்டை போட்டுக்கிட்டு போகும். அதனால்தான் அப்ப அந்த இங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நீதிமான்கள். அப்பொழுது நீதிமான்கள். இப்ப இந்த நீதிமான்கள் செம்மறி ஆட்டை ஒப்பிட்டு சொல்லும் போது சொல்லப்படுவதின் காரணம் என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க, இயேசுவை பின்பற்றுறவங்க. இயேசுவே அப்படித்தான் இருந்தாரு. மொத்த மகிமையை விட்டு நமக்காக உலகத்துக்குள் வந்தவர் மாம்சீகமாய் வந்தாலும் முற்றிலுமா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி. அதனால இப்போ அந்த வலது பக்கத்துல உள்ளவங்களை ஒப்பிட்டு சொல்றாரு, செம்மறியாடு. ஏன்னா அந்த உலகத்துல இருந்தாலும் தாமரை இலை சொல்லுவாங்களே, இதே இடத்துல நிறைய சொல்லி இருக்கிறோம். சேற்றுக்குள்ள வளர்ந்தாலும், தண்ணீரிலே அந்த தண்டு மேல வந்தாலும், தண்ணிய மேல ஊத்துனா இலையில நிக்காது. அதை போல இந்த செம்மறியாடுக்கு ஒப்பனையான நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் உலகத்தின் பாவத்திற்குள்ள போனால் சோதனை வருதுதான், இருந்தாலும் நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து ஒப்பு கொடுத்து அந்த அடிமைத்தனத்தில் விழாதபடிக்கு வாழ்க்கையை காத்து கொண்டவர்கள் அவங்க தான் இந்த நீதிமான்கள் என்று அழைக்கப்படுது. அப்ப சொல்றாரு, கேள்வி முதல்ல கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஆண்டவரே, எப்போ உங்களை பசியுள்ளவர்களாக கண்டோம்? எப்போ உமக்கு எப்போ பசியா இருந்து உங்களுக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? வஸ்திரம் இல்லாதவளாக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவர்களாகவும் காவலில் இருந்தவர்களாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அப்ப ஒரு வார்த்தை சொல்றாரு, அதற்கு ராஜா. எந்த ராஜா? இங்க நியாயம் தீர்க்கிற ராஜா, சிங்காசனத்துல இருக்கிறவரு. அப்ப அவர் சொல்றாரு, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவரின் எதிர்பார்ப்பு என்ன?
செம்மறியாடு என்று அழைக்கப்படுகிற கூட்டத்தின் ஒப்பிட்டு சொல்லுவது இவர்கள் நீதிமான்கள். இப்ப நீதிமான்கள் என்ன செய்யணும்னா, அதாவது யாரு நீதிமான்கள்? யாரு? ரோமர் 5:1. ரோமர் 5:1 நீதிமான்கள் யார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், அவரை விசுவாசித்து விசுவாசத்தை ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க நீதிமான்கள். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க நீதிமான்கள். அப்ப நீதிமான்கள் யாரு? இயேசுவுக்கு சொந்தமானவர்கள், கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவர்கள். கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சாரு. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாகிய நீதிமான்கள் அப்படி செய்யணும். ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், அவருடைய பிள்ளையா இருக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம் என்று அல்லாதபடிக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சாருங்கிறதை யோசித்து தன்னால் முடிந்ததை செய்யணும். அது யாருக்கு? காண்கிற சகோதரர்களுக்கு. ஏழைங்க இருக்காங்க, பிரச்சனையில் உள்ளவங்க இருக்காங்க, காவலில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நம்ம அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஆத்தும பாரம் வேணும்ன்றார். நீ பூமியில் இருக்கும்போது ஆத்தும பாரத்தோடு பொறுப்பை உணர்ந்து செயல்படுறார். கடைசியில் சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்து நியாயம் தீர்க்கும் போது இந்த பூமியில் நீ எதை செஞ்சியோ அதற்குரிய பலன் பெற்று நீ வாழ முடியும் என்பதான ஒரு விளக்கத்தை ஆண்டவர் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். இப்போ இந்த பகுதியில் இன்னும் நிறைய காரியங்கள் அப்படி இப்போ ஒவ்வொருத்தரும் பேசும்போது நிறைய காரியங்கள் இதில் தென்படுகிறது நாம் பார்க்கிறோம். இப்போது இதே பகுதியில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார். தொடர்ச்சியாக இந்த மத்திய 25ஆம் அதிகாரத்திலே நாம் வசனங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். நியாய தீர்ப்புக்கு முன்பதாக ஆண்டவர் 2 பிரிவாக வலது பக்கத்திலேயும் இடது பக்கத்திலேயும் அவர்களை பிரித்து நியாயம் விசாரிக்கிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப இதுவரைக்கும் நம்ம கேட்டது பாசிட்டிவா பார்த்தோம். இப்ப நெகட்டிவான ஒரு காரியத்தை இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து வசனம் சொல்ற, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் பசியா இருந்தேன், எனக்கு இது கொடுத்தீங்க அது கொடுத்தீங்கன்னு அப்ப சொன்னாரு. இப்போ இங்க என்னன்னா, நான் இருந்தேன், எனக்கு எதுவுமே செய்யல நீங்க, இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், கனி உள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஒரு மரம் வைக்கப்பட்டிருந்தால் அந்த மரம் கனி கொடுக்கிறதா இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கோடாரியானது வேறு அடிகை வெட்கப்படுகிறது. அது கனி கொடாத மரமா இருந்தால் வெட்டுண்டு அக்னியிலே போட போறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இப்ப இடது பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு இதுதான் கிடைக்கிறது. அதே 3ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல பாருங்க, மத்தேயுல, தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார். அப்போ பதரை போல இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறார்கள், உபயோகமற்ற மக்களாக காணப்படுகிறார்கள். இப்போ பாருங்க, அக்கினி என்பது மனிதர்களுக்காக உண்டாக்கப்பட்டதல்ல, பிசாசுக்காகவும் கீழ்ப்படியாத தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இப்போ உபயோகம் இல்லாத இவர்களை அக்கினியிலே, அவியாத அக்கினியிலே போடுங்கள் என்று வசனம் சொல்லுது. பாருங்க, போங்கள் என்று சொல்ற, என்னை விட்டு போங்கள் என்று ஆண்டவர் இங்க சொல்ற, என்னை விட்டு அகன்று போங்குங்கள். அப்ப ஆசீர்வாத நிலைமையும் சந்தோஷத்தின் எல்லா ஆதாரங்களையும் விட்டு இவர்கள் புறப்பட்டு போக வேண்டும், எல்லாவற்றையும் போகணும். இப்ப மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அக்கிரமக்காரரை அவர்கிட்ட இடமே கிடையாது, என்னை விட்டு அகன்று போயிடுங்க அப்படின்றார். அந்நாட்களில் பாருங்க, 2 தெசலோனிக்கேயர்ல 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்த்தா, அந்நாளில் தம்முடைய பரிசுத்தவான்களின் மகிமை பொருந்தினவராய் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே உங்களிடத்தில் விசுவாசமா இருக்கிற எல்லாரிடத்திலையும் ஆச்சரியப்படத்தக்கவராய் அவர் வரப்போகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, தேவையில்லாத நல்ல விஷயங்களை, நல்ல காரியங்களை செய்யாதவர்கள் ஆண்டவர் சொல்ல, என்னை விட்டு அகன்று போங்கள்.
என்னை விட்டு நீங்கள் தூர போங்கள், சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு முன்ன நம்ம பார்த்தது வந்து பாசிட்டிவா பார்த்தோம். என்னை விசாரிச்சீங்க, எனக்கு கொடுத்தீங்க, எனக்கு செஞ்சீங்க. ஆண்டவரே எப்பொழுது இதை செஞ்சோம்? இந்த சிறியரில் எதை செய்தா அது எனக்கே செய்கிறீர்கள். இப்போ ஆண்டவர் இங்க சொல்லுகிற காரியம், நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்கல. தாகமா இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனா இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாய் காவலில் வைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் உம்மை தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராயும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் வைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். எப்பொழுது நீங்க இப்படி இருந்தீங்க, எப்ப நாங்க உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்பதை வந்து அவங்க கேட்பாங்களாம். அப்ப ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னு சொன்னா, ஏழையான ஒதுக்கப்பட்டவர்களுக்கு நீங்க எதை செய்கிறீர்களோ அது எனக்கு செய்ய. ஏன்னா இயேசு எதற்காக வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இது வந்து அவர் யோவான் ஸ்தானுக்கு சொல்லி அனுப்புகிறார். ஆமா. அப்போ இயேசு வந்த நோக்கமே தரித்திரருக்காக, ஏழைகளை நம்ம பராமரிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே ரூபகாரப்படுத்துகிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரத்திற்கு 21ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம், அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் நீ போய் உனக்கு உண்டாவனைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் உன் பொக்கிஷம் பெரிதாயிருக்கும், என்னையும் பின்பற்றுவான்னு சொன்னார். பின்பு என்னையும் பின்பற்றுவா. தரித்திரத்திற்கு கொடுக்கும், நமக்கு உள்ளதை விற்று தரித்திரங்களுக்கு கொடுக்கணும். இல்ல குடுத்துட்டு போயிட்டு விடுங்க, அப்படியே கிடைக்கணும்னு சொல்ல, அப்புறமா என்ன பின்பற்றுவான்றாரு. இல்லாதவங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். சில பேருக்கு என்னதான் இருந்தாலும் சேகரித்து கொள்ளணும், வாங்கிக்கணும் அப்படின்னே நினைச்சு கொள்றாங்க. லூக்காவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல கூட கிறிஸ்து சொல்லும், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என் மேல அவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு நிறைய பேரு டிவி ஷோல பேசும்பொழுது எனக்கு அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நல்லவர்களே, வல்லவர்களேன்றாங்க. யாருன்னா அவங்கள பார்த்துட்டு நம்பி அவங்க வீட்டுக்கிட்ட போய் கொஞ்சம் ஐயா கிட்ட ஜெபம் பண்ண வரலாம், நான் கதுவே தவறுகிறது இல்லை. ஊழியக்காரர்கள் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்லவும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் அவைலபிளா இருக்கணும். நம்ம எப்படி தேவனுக்கு நம்ம இருக்கிறோமோ அவ்விதமாக நாம் இப்பேற்பட்ட சிறுமைப்பட்டவர்களுக்கு நான் செய்யணும். அப்படி இல்லைன்னா இந்த நிலைமை தான் நம்மளுக்கும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த வீட்டுக்கு போனா இவ்வளவு காணிக்கை கிடைக்கும், இங்க போனா இது நம்மளுக்கு கிடைக்கும், இங்க போனா நம்மளுக்கு இந்த வசதி கிடைக்கும் என்று சொல்லி வசதியை பார்த்து சில பேர் ஊழியக்கார கூப்பிட்டா, ஏன்னா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சர்ச்சில், முதல்ல அவங்க ஒரு சென்சஸ் எடுத்துடுறாங்க, எவ்வளவு கொடுப்பாங்க காணிக்க, எங்களுக்கு இப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், அப்படி அரேஞ்ச் பண்ணுவோம். தயவு செய்து அப்பேற்பட்ட ஊழியக்காரனை கூப்பிடாது இருக்கிறது நல்லது. நமக்கே கர்த்தர் அந்த வாய்ப்பை, தாளந்துகளை, திறமைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை கழுதை கொண்டு பேசினவர், நம்மை கொண்டு பேசுவார். இப்ப ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவருக்கு சொல்ற, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் இங்க திட்டம் தெளிவுமாக சொல்லுகிறார். அதே லூக்காவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாருங்க, அப்பொழுது அவர் தமது சீஷர்களை பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று சொன்னார். இவர் பேசுறதே தேவராஜ்யத்தை குறித்து தான் பேசுறாரு, தேவராஜ்யத்தை குறித்து தான் ஆண்டவர் பண்றாரு. அவ பண்ணி, தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள். உலகத்துல நம்ம தரித்திரரா இருந்தா கிறிஸ்துவுக்குள்ள நாம் ஐஸ்வர்யவான்களா இருப்போம் என்பதை வசனம் சொல்லுகிறது. அதே போல லூக்கா 12ஆம் அதிகாரம் 33ஆவது வசனத்துல, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள் ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் ஆண்டவருடைய ஃபண்டமெண்டல் டாக்டரின். விற்று பிச்சை கொடுங்க, பழமையாய் போகாத பணப்பையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகுவதும் இல்ல, பூச்சி கெடுக்கிறதும் இல்ல. அப்போ நம்ம நல்ல பலனை பெற வேண்டும் என்றால் தரித்திரருக்கு, இயலாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு நாம் நம்மால முடிந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் இருந்தால்
அதுவே நமக்கு பாவமா மாறும். நம்ம ஜெபிக்காதிருந்தால் அதுவே பாவமா மாறும். அதே போல அவர்கள் உள்ளவர்கள், யாக்கோபுல ஒரு வசனம் இருக்குது, அதை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடறேன். 2ஆம் அதிகாரத்துல 14 வரைக்கும் அதை வாசிக்கும்படியா கேட்டுக்கொள்ளுகிறேன். வீணான மனுஷனே, கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளுடைய கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அப்ப பாருங்க, நம்ம செய்கிற தான தர்மங்கள், நம்ம செய்கிற கிரியைகள் நம்மை நீதிமான்களாகவும் மாற்றுகிறது என்பதற்கு இந்த வேத சாட்சிகள். அப்போ இந்த வசனத்துல 31ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் இப்போ இந்த பகுதியில் கேட்டுக்கொண்டே வரோம். சில காரியங்கள் எல்லாம் முடிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. 46ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. அதிலும் நிறைய காரியங்களை சொல்லப்படுகிறது. அது குறித்தெல்லாம் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனியஸ் ஐயா நம்ம மத்தியில் பேச போகிறார். இந்த 25வது அதிகாரத்தை பொறுத்தவரையிலும் 2 சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். ஐயா சொன்ன மாதிரி மணியையும் பதரையும் வேறு வேறாக ஆண்டவர் என்ன பண்றாரு, பிரிக்கிறது போல முதல் பகுதியிலே பார்க்கும்போது ஆயத்தமாய் இருந்தவர்கள், ஆயத்தமாய் இராதவர்கள் என்று 2ஆய் பிரிக்கப்படுகிறது. 2வது பகுதியை பார்க்கும்போது தாளந்தை பயன்படுத்தினவர்கள், தாளந்தை பயன்படுத்தாதவர்கள் என்று 2ஆய் பிரிக்கப்படுகிறது. 3வதாக பார்க்கும்போது வெள்ளாடு செம்மறியாடு என்று சொல்லி 2ஆய் பிரிக்கிறார். பிரித்து விட்டு கடைசியில முடிவுரையை கொடுக்கிறதாக வசனத்திலே பார்க்கிறோம். அதிலே துருவமாய் பார்க்கும்போது இந்த 3வது பகுதியில பார்க்கும்போது முதலாவதாக 25வது அதிகாரம் 34வது வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்குது, ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, ராஜா என்ற அந்த வார்த்தையை சொல்லும்போது அருமையான சகோதரர் பெல்லி சொன்னது போல இப்போ ராஜாவாக ஆண்டவர் என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்த்தோம். அப்போ வந்தவர் சொல்லுகிறது என்னன்னு கேட்டா, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்ட்டு சொல்றாங்க. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஆனா 25வது அதிகாரம் 41வது வசனத்தை பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, சபிக்கப்பட்டவர்களே அப்படின்னு இருக்கு. ஆனா என் பிதாவினால் சபிக்கப்பட்டவர்கள் சொல்ல. ஆனா முதலாவது பார்க்கும்போது வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க நித்திய ஆக்கினையிலே போடுங்கள். அதாவது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதருக்காகத்தான் அது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. ஆமா, அந்த இடத்தில் அவன் தன்மை உள்ளவர்கள் அங்க போறாங்க. அப்ப யார் அங்க போறாங்க? அப்போ பிதாவினால் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்க்கிறது என்ன, பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், அந்நியராயிருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லுகிறதாக அங்கே பார்க்கிறோம். அப்போ யாரை குறித்து சொல்லுகிறார் என்று பார்த்தால் அடுத்த வார்த்தையை பாருங்க, அப்பொழுது நீதிமான்கள் அப்படின்னு வசனம். அப்போ நீதிமான்கள் தான் என்ன செய்தாங்களாம், பசியா இருக்கும் போது போஜனம் கொடுத்திருக்காங்க, தாகமா இருக்கும் போது தாகத்தை தீர்க்கிறார்கள், அந்நியராக இருக்கும் போது சேர்த்து கொண்டார்கள், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்தார்கள், வியாதியா இருக்கவர்களை விசாரித்தார்கள், காவலில் இருக்கும்போது பார்க்க போனவங்க யாருன்னு கேட்டா நீதிமான்கள். அப்போ அங்க நீதிமான்களை பார்த்து என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அங்கே சொல்லுகிறார் என்றால், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லி ஆயத்தமாக வேண்டும் என்ற ஒரு செய்தியை கேட்பது மட்டுமல்ல, நாம் நீதிமான்களா இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அங்கே வெளிப்படுத்தி காட்டுறார். இதான் ரொம்ப முக்கியம். அப்போ நீதிமான்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ராஜா சொல்லுகிற வார்த்தை, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே வாருங்கள் என்று சொல்வது மாத்திரமல்ல,
உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காராம். அப்போ அந்த ராஜ்யத்துல நமக்கு ஒரு ஸ்தலமும் இருக்கதாம். ஆகவேதான் யோவான் 14வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறது என்ன, முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அப்போ இங்க என்ன சொல்றான்னு கேட்டா, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறத நீங்க என்ன பண்ணுங்க, சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப யார் சுதந்தரித்துக் கொள்வான்? நீதிமான் தான். அப்போ நீதிமான் சுதந்தரித்துக் கொள்வான் என்பதை அங்க தெளிவாய் சொல்லுகிறார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே முதலாவது ஆயத்தமாயிருந்தவர்கள் உள்ளே பிரவேசித்து விட்டார்கள். அதே நேரத்தில் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தி கொண்டார்கள். அப்போ அது மட்டும் இல்லாம கொடுத்த தாளந்தை பயன்படுத்தாமையும் இருந்திருக்காங்க. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று கூப்பிட்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு வாங்க அப்படின்ட்டு அழைக்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோம். நாம் நமக்கென்று ஆயத்தப்படுத்திருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு போவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கோமா, அதை பார்ப்போம். ஆயத்தம் அப்படின்னு சொல்றது வேற, அந்த ஸ்தலத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா இங்க சொல்லப்பட்டிருக்க காரியங்களை செய்யணும். என்ன அப்படின்னு கேட்டா, பசியா இருந்தேன், அப்ப என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். தான் எனக்கு சுயநலம் உள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. நான் செய்யறது தான் சரின்னு நினைக்க கூடாது. அதனால்தான் நீதிமொழியில தெளிவா இருக்கு, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பார்க்க முடிகிறது. உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதையை சபைப்படுத்துவார். உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நான் ஏன் இந்த வார்த்தையை சொன்னேன்னு கேட்டா, ஒரு சிலர் பிச்சை கேட்கறாங்கன்னு கேட்டா, உனக்கு கை கால் நல்லா தானே இருக்கு, எதுக்கு பிச்சை கேட்கற, எல்லாம் உனக்கு தேவையா இருந்தா கூடு, இல்லைனாக்கா நீ என்ன பண்ணணும், அமைதியா போயிடணும். அது இல்லாம உன் கை கால் நல்லா தானே இருக்கு. சிலர் கேட்பாங்க, எங்க வீட்டுக்கு வரியா, வேலை செய்யறியா, உனக்கு ஏன் அந்த வேலையெல்லாம், உன்னால கொடுக்க முடியும்னா குடு, இல்லைனாக்கா இல்லைன்னு போயிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டுகொள்ளாம போயிட்டு ஏன்னு கேட்டா, கொடு அப்போது உனக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வசனம் இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா, பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள். யார் அதை செய்யறாங்கன்னு கேட்டா, நீதிமான்கள். அப்போ நாம என்ன செய்யணும், உனக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாதிராதே. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது, நன்மை செய்ய திராணி இருந்தும் நீ செய்யாமல் இருப்பது பாவம். அடுத்து என்ன சொல்லப்பட்டது, நன்மை செய்ய திராணி இருந்தும் நீ செய்யாமல் இருப்பது பாவம் என்ற வேத வசனத்தின் படி பார்த்தா, இங்க பார்க்கிறோம் நன்மை செய்யணும், செய்தாதான் நாம எப்படி இருக்க முடியும், நீதிமான்களாய் இருக்க முடியும் என்று சொல்லி அங்கே வசனத்திலே வாசிக்கின்றோம். அது மட்டுமல்லாம கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்ன என்று கேட்டால், 45வது வசனம், அப்போது அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகியவர்களில் ஒருவனுக்கு நீங்களே இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது, நீங்க இவங்களுக்கு எதை செய்தீங்களோ அதை எனக்கு செய்தீங்க, நீங்க இவங்களுக்கு எதை செய்யாதிருந்தீங்களோ அதை எனக்கு செய்யாதிருந்தீங்க. அங்கேயும் ரெண்டா என்ன பண்றாரு, பிரிச்சு காட்டுகிறார். கடைசியில் அவர் சொல்லுகிற கடைசி வார்த்தை என்னன்னு கேட்டா, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும். இவர்கள் என்றால் என்ன, செய்யாதவர்கள், நன்மை செய்யாதவர்கள் நித்திய ஆக்கினை அடைவார்களாம், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நாம தேவனுக்கு அல்லது ஏழைகளுக்கு இந்த உலகத்துக்கு நாம எதை செய்தோமோ அதை யாருக்கு செய்த மாதிரி, தேவனுக்கு செய்த மாதிரி. அது செய்யலனாக்கா நாம நித்திய ஆக்கினைக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த மத்தேயு 25:46வது வசனத்துல நித்திய ஜீவன் என்ற நிகழ்ச்சியில் ஏறக்குறைய ஒரு 4 எபிசோட் இதை குறித்து பேசியிருக்கோம்.
நீங்க அதை நீங்கள் பாருங்கள். அது மட்டும் படிக்கு நாம கடைசியில இங்க ஆண்டவர் சொல்றது என்னன்னு கேட்டா, நீ நித்திய ஜீவனை தான்ப்பா அடையணும். அப்போ ரெண்டா பிரிக்கிறார்னாக்கா, உள்ளே பிரவேசித்தவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், தாளந்தை பயன்படுத்தினவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதே நேரத்துல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கதான் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ தேவனுடைய திட்டம் என்ன? அவர் உலகத்திலே இதற்கு முன்பாக மனிதனாய் வந்ததின் நோக்கம் என்ன? மறுபடியும் அவர் வரப்போகிறதின் நோக்கம் என்னன்னு கேட்டா, நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதே நோக்கமாயிருக்குது. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 25ஆம் அதிகாரத்தில் முழுவதும் இந்த 3 பகுதிகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். பார்க்கும்போது 10 கன்னிகைகள் 3 விதமான தாளந்துகளை பெற்றவர்கள். அவங்களுடைய முடிவு என்ன? அதுக்கு பிறகு வெள்ளாடு செம்மறியாடு. வெள்ளாடு யாரு, செம்மறியாடு யாரு? வெள்ளாடுடைய தன்மை என்ன, செம்மறியாட்டின் தன்மை என்ன? எல்லாவற்றையும் சொல்லி நித்திய ஆக்கினி தீர்ப்பு, நித்திய ஜீவன், ரெண்டத்தையும் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகா ஒவ்வொரு காரியமும் விளக்கப்பட்டிருக்கிறது. வசனத்திலே இயேசு விளக்கினதை மத்தேயு எழுதுகிறார். மத்தேயு எழுதின இவைகளில நம்முடைய ஊழியக்காரர்கள் விளக்கி இருக்கிறார். அப்போ இதை கேட்கிற நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஞானம் உள்ள கணிகைகளா இருக்க போறீங்களா? 5-10 ஆக்கின இல்ல 2-4 ஆக்கின தாளந்து பெற்றவர்களை போல இருக்க போகிறீர்களா? இல்ல இந்த செம்மறியாட்டை போல நன்மை செய்யக்கூடிய நீதிமான்களா இருக்க போகிறீர்களா என்பதை உங்களை நீங்க தான் ஆராய்ந்து பார்க்கணும். தீமையான வழிகளில் இருந்தால் மனம் திரும்பி தேவனை பின்பற்றுங்கள். நிச்சயமா இயேசு தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுவார். கடைசி காலம், கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனோடு இணைந்திருங்க. ஆண்டவர் மென்மையான காரியங்கள் செய்வார். அடுத்த அதிகாரத்தில், அடுத்த பகுதியில் நாம் சந்திக்க போகிறோம். அதுவரை நாங்கள் எல்லாம் உங்க கிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.